நான் செகண்ட் சீட் உட்கார்ந்து யூ டேக் கேர் ஆஃப் தி கார். ஆரிட் பாத்தீங்களா? காய் ஷெட்ல இருக்கு. ஷெட்ல இருக்கு. எடுத்து 3 வருஷம் ஆயி போச்சு. எடுத்துட்டு ஆனா இன்னும் சரி பண்ணல. ஷெட்ல இருக்கு. வாய்ப்பே கிடையாது. சரி பண்ணிட்டு வருவேன். சரி பண்றதுக்குலாம் 20 நாள் தான். காசு தான் இல்லாம இருக்கு. யாராவது 50,000 தான் கொடுங்க. சரி பண்றது நான் அப்புறமேட்டு ஓட்டிட்டு கார் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்க வேணா ஒரு 2 வருஷம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி நீங்க அந்த ஆடி ஆரிட் எடுத்துட்டு என் ஊருக்கு வரேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சரி தான் கொடு, ஒரு 30 லட்சம் கொடுன்றல. அதெல்லாம் தர மாட்டீங்க. கொடுத்தா வரேன். 30 லட்சம் சுமார் 20 நாள் தான். 30 லட்சம் கொடுத்தா சரி பண்ணிட்டு 24 நாள் உங்க ஊர்ல இருப்பேன். ஒரு மனசாட்சி இருக்கா? அப்புறம் மனசாட்சியா இருக்கா அப்படின்னா அப்புறம் காலையில கெட்ட வார்த்தை எடுத்துட்டு போய் 1 வருஷம் வச்சு போய் காத்து புயல் வச்சு எல்லாத்தையும் உடச்சா அப்புறம் சரி பண்ணிட்டு தான் வரணும். அதை காரு கேக்குது என்கிட்ட, டேய் நீ கெட்ட வார்த்தை பேசுங்க நான் என்ன பண்றது அப்படின்னு. நான் என்ன பண்றது? மனசாட்சி இருக்கான்னு போய் காத்து கேள்றா. எங்க ஊருக்குலாம் நீங்க ஆடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஐயல் நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்ல மாட்டேன். மாசம் ஒரு 30-40 கார்ல வரன்றேன். இல்ல ஜெயல், அன்னைக்கு நான் வந்து திருக்கோயிலுக்கு போனேன் சரிங்களா? திருக்கோயிலூர் வந்து இப்ப வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பைபாஸ் வந்து புதுசா ஒண்ணு ஆத்து வழியா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலைக்கு ஒரு ஷார்ட் ரூட் திருக்கோயிலூர் போய் அதாவது திருக்கோயிலூர் போகாம போக முடியும் சரிங்களா? அந்த பைபாஸ்ல ஜெயல் ஆனா 2 டோர் மட்டும் தான் இருந்துச்சு. மேல வந்து எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ புதுசா ஒரு கார் இருந்துச்சுல்ல, இப்ப ஃபோர்ஸ் வந்து இல்ல அதனுடைய பாடி மேல பாத்துருக்கீங்களா? ஃபோர்ஸோட பாடி இருக்குல்ல ஜெயல், நம்ம கேம்ல இருந்துச்சுல காரு, அந்த மாதிரி பாடி 2 டோர் தான். டயர் வந்து எவ்வளவு பெருசு தெரியுமா இருந்துச்சு? நல்லா பெரிய டயர் இருந்துச்சு. என்ன கார் இது? அது மாடிஃபை பண்ணதா? எல்லாம் ஓகே. சிம்பிள் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தெரியல. அவன் போனான் பாருங்க ஒரு வேகத்துல அந்த காரை பார்த்து நல்லா ஓய்யோ அப்படிதான் ரியாக்ட் கொடுத்து. குதிரை கிதிரை போட்டுருச்சா? சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா பயங்கரம் சத்தியமா சொல்றேன் ஜெயல், காரு செம்ம. அவன் உள்ள உட்காந்து போனான் பாருங்க. கண்ணாடி போட்டு கார் உள்ள கண்ணாடி போட்டு போனான். வா ஐயோ நாளைக்கு கார் வரும் அந்த மாதிரி. ஏன்னா அது முக்கியமான கோயில் இல்ல அது. அந்த காரிய கண்டு முடியல. என்ன காருன்னு தெரியல. சைடுல போட்டு நல்லா நினைச்சிருந்தோம் மரணம் எப்படா கார்ல போறதுன்னு. ஆனா 2 பேர் உட்கார முடியாது. நான் தெளிவா பார்த்தேன். ஏன்னா ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குச்சு. லாம்பகனியா இருக்கும். என்னத்த சொல்றேன்னு தெரியாது. லாம்பகனி பாத்திருப்பிய? லாம்பகனிலாம் நமக்கு தெரியல ஜெயல். கேம்ல இருக்குல்ல லாம்பகனி கிடையாது. ஆனது வேற ஏதோ ஒரு காரணம் அது. ஆனா நம்ம கிராமத்துல இருக்கு பாருங்க ஜெயல், அது சொல்றேன். எவனும் வச்சிருக்கான் பாருங்க. இவ்வளவு பெரிய பணக்காரர் யாருன்னே தெரியல. ஒரு சீனா போனார் தெரியுமா? ஐயோ அந்த மாதிரி நீங்களா ஆடி ஆடிட்டு நம்ம ஊர்ல வந்தீங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. உங்க ஊருக்குலாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் வரும். இவன் ஸ்டாருக்கு அவனோட தார் எடுத்துட்டு வந்தான் ஜெயல். தார் வரும். தார் எடுத்துட்டு வந்தான். காருக்கே என் தெருவுல அவன்லாம் கார் எடுத்துட்டு வந்தோடனே எப்படி தினம் பார்த்தாங்க. இவ்வளவு சீனா தெரியும் எனக்குலாம். அப்படியே மஜாவா போனாங்க. தாருக்கே அப்படி கார் உள்ள வந்து எனக்கு கூட்டு போனதுக்கு அவ்வளவு பேர் அப்படி பார்த்தாங்க. இதுல ஆடி ஆரைட்லாம் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்கு நேரம் ஒரு கேப் இருக்கும், ஒரு கோயில் வாசல், அங்கெல்லாம் கொண்டாந்து நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? நார்மலா நம்ம பையன் ஒருத்தன் போன வீக் வரும்போது அது என்ன பைக், அது இமாலயான்னு ஒரு பைக் இருக்குல்ல, 3 லட்சம் ரூபா இமாலயா, அந்த பைக் எடுத்துட்டு வந்தான். அந்த பைக் வந்து அத்தனை பசங்க வந்து பாத்துட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்கிட்ட வந்து கால் பண்ணி ஒருத்தன் கேட்கிறான், அண்ணா உங்க வீட்டுக்கு யாரும் வந்திருக்கோம் இவ்வளவு பெரிய பைக் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. பார்க்க வந்தாடுறா ஒருத்தர். அப்படி அது எனக்கு எவ்வளவு கெத்தா இருந்துச்சு. ஆடி ரைட்ல அப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்குதான் வாங்கன்னு சொன்னேன். நீங்க 2 மாசம் லீவ் போட்டு அந்த கார் எல்லாம் போய் நீங்க இன்னொன்னு கூட சொன்னீங்க, பின்னாடி ஹெட்லைட்டே ரொம்ப கிடைக்கல, அதுதான் தேடிட்டு மத்த எல்லாம் பக்காவா சொன்னீங்க. ரெடி பண்றது வந்து vlog-ஆவே ஒரு சேனல்ல போடுவேன், அது vlog-ஆவே எடுப்பேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவேன், கண்டிப்பா பண்ணுவேன்.
ஆனா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. நீங்க தான் லைவ்ல சொன்னீங்க கைஸ், நீங்க உண்மை பண்ணலாம். யோ எல்லாரும் உண்மையை பண்ணலாய் பண்ணனா என்னால சொல்லிருப்பேன் நானு. இல்லன்னா இந்நேரம் மாட்டிருப்பேனே சென்னையில. ஆலைட்டு அந்த ரெண்டு நான் மட்டும் தானே வச்சிருக்கேன். மாட்டிருப்பேன், இந்நேரம் மாட்டிருப்பேன் நானு. இருந்தாலும் இந்நேரம் வீடியோ வந்திருக்கோம் ஆலைட்டு போயிடுச்சு அப்படின்னு. பண்ணல இல்லதான் இந்நேரம் ஏகப்பட்ட வீடியோ வந்திருக்கும். இல்ல ஆனா நீங்க சொன்னீங்க லைவ்ல சொன்னீங்க. பண்ணனா நான் பண்ணிருப்பேன். போட்டு வகுந்துடுறானுங்க ரியாட்டு. ஒரு 2-3 லட்சத்துல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு நல்ல கார்ல வாங்க முடியாது. ஷிஃப்ட்லாம் வாங்கலாமே. ஷிஃப்ட்ல நல்ல கார் தான். ஷிஃப்ட் நம்ம கிட்ட வந்து வேலை வச்சுச்சுனா ஏன்னா எல்லா காரும் தான் வைக்கும் குமார். மெயின்டெனன்ஸ் தான் எல்லா காருமே மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் குமார். அதாவது கார் வாங்கி வருஷத்துக்கு 30,000 செலவு பண்ணணும்னு இருக்கான். ஒரே ஒரு ஹார்னுக்கு 30,000 செலவு பண்ணணும்னு இருக்கான். கார் வாங்கி ஒரு வருஷத்துக்கு 40,000 செலவு பண்ணணும்னு இருக்கான். கார் வாங்கி 40 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பீக்கர் போட்டோன்னு இருக்கான். அவன் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறது தான். இல்ல எனக்கு ஒரு ஆசை, நமக்கு சொன்ன மாதிரி கார் இருக்கும். காசுக்கும் காருக்கும் ஆனா சம்மந்தம் கிடையாது. அப்படியா? அது வந்து ஒரு பேஷனேட்டா பிடிச்சது பண்ணிக்கிறது. ரியாட் போயாச்சு வெளுத்தடிறானே. அரியப்பெல்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா. அடி போட்டு பிரிக்கிறாங்க. துணிக்கடை கடையில அடி வாங்குறது என்ன பண்றதுன்னு தெரியல. கிசாலாம் கிளவுட் எம்பையரா? கிசா தானே இது கிளவுட்னா? கிளவுட் தனி கிசா தனியானே? இல்ல இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கிளவுட் எம்பையோட பேர் வந்து கிசா மாதிரி. பாருங்க 20 கில் எடுக்க போறாரு. கிசாலாம் வகுந்துட்டாங்க பாருங்க. நானா பாத்து ரியாட் ஸ்னைப்பர் தான் பாத்துட்டு. பார்த்தாலே டீரானு. ரியாட் ஸ்னைப்பர்னு ஒருத்தன் போட்டு பிரி 19 கில் மாலே பாக்குறான்ல டீரான். இந்த கார் இதெல்லாம் நம்மள இந்த இதெல்லாம் போடுறானுங்கல்ல விளம்பரமா, நம்ம கிட்ட வாங்க தரமான வண்டி இருக்கு. நீ குமார் அதெல்லாம் வாங்காத குமார். போய் இஎம்ஐ போட்டு நீ எப்படியும் வாங்குறது வந்து எப்படி நீ 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வாங்க போற. போய் இஎம்ஐ போட்டு ஒரு காரை வாங்கிக்கோ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு புதுசாமி 10 லட்சத்துக்கா இஎம்ஐ போட்டா என்ன மாசம் 20,000 தான்டா. மாசம் 20,000 தான் வரும். வாங்கிக்க ஜாலியா இருக்கு. இந்த டாடா தானே எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான கார். யாரா சொன்னா? ஆமா ये शेविंग से जलन और परेशान எல்லார்கிட்டயுமே வந்து கார் இருக்கணும், ஏழைப்பழைங்க எல்லார்கிட்டயுமே கார் இருக்கணும்னு சொல்லிட்டு டாட்டாவோட நிறுவனத்துடைய காரோட ரேட் வந்து பயங்கரமா கம்மி பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாரு டாட்டா பாரு அப்படின்னு. 5 லட்சம் ரூபாய் கூட இருக்காமே டாட்டா இருக்கு. அது டாடா ஃபியாகோ. இவன் தான் இவனுக்கு எல்லாமே பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் தெரியும். இவன் சும்மா நம்ம கிட்ட ஓல் போட்டு தெரியுறான்னு எனக்கு தோணுது. அவனுக்கு எல்லாமே தெரியும். பேசுறது அப்படி பேசலாம். அவனுக்கு 35 வயசுடா. அவன் கிளவன்டா. அவனுக்கு எல்லாமே தெரியும்டா. 35 வயசுல கிளவனா உனக்கு வலிக்குதா? சூப்பரா ஸ்னைப்பர் சுடுறது வேற லெவல் இருந்தது.